குட் மார்னிங் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே மணி வந்து 9 ஆக போகுது. நம்ம இன்னைக்கு தைப்பே போய் சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதோ நம்ம தங்கியிருக்கோம்ல, தைப்பே 109 ஹாஸ்டல், இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னொரு ஹாஸ்டல் போய் இன்றைக்கி செக்இன் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, ஏறக்குறைய ஒரு ட்ரிப்பிள் மடங்கு இருக்கே. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்களோட பேக் பேக்கை மட்டும் இங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இன்னொரு ஹாஸ்டலில் போய் தங்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் குறவாக இருக்குது. அதனால அங்கே போய் தங்கிட்டு திருப்பி நாளைக்கு இங்கே குறவில் இங்கே வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வீக்கெண்ட் வந்ததுனால நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து வேறு எங்கேயும் போகல. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், வீக்கெண்டுக்குன்னா தைப்பேயில் வந்துட்டு 10 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் விலை. ஹாஸ்டல் எல்லாமே 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு சாய்ஸ் இல்லை. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால நாளையிலேருந்து சண்டே வரைக்கும் நாங்கள் திருப்பியும் இந்த ஹாஸ்டலே புக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ்க்கு வந்து 600 பே பண்ண போகிறோம், 2 பேத்துக்கு சேர்த்து. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து 400 போட்டிருக்கு. அதனால இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வேணாம். ஸோ ஒரு நாள் மட்டும் நாங்கள் போயிட்டு இன்னொரு ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட பேக் பேக் மட்டும், ஏன்னா திருப்பி நாளைக்கு இங்கே வர்றதுனால நம்மளோட பேக் பேக் மட்டும் இங்கே விட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளோட பேக் வந்து பார்த்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஓடணுன்னா $100 பே பண்ணோம். ஸோ நாங்கள் அது பே பண்ணிட்டு இங்கே பேக் இருக்கட்டும், நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பேக்கில் போட்டு அந்த பேக்கை மட்டும்தான் இன்னொரு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். நான் நம்ம பேக் பேக் மட்டும் இங்கே தான் இருக்கும் போதே பார்ப்போம் எவ்வளோ பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போய் பேக்கை பார்ப்போமா. இதுதான் நம்ம பேக்கு. இங்கே வச்சுட்டு நம்ம ராத்திரியே பே பண்ணிட்டோமா, அதனால இங்கே பேக் மட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். பத்திரமா இரு. ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். பேக்கை விட்டுட்டு இப்போ நாங்கள் மட்டும் போகிறோம் இன்னொரு ஹோட்டல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேக்கை விட்டுட்டு போகிறது. பார்ப்போம் எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு. இப்போ மேப் பாரு. இப்போ அந்த இன்னொரு ஹோட்டலுக்கு நம்ம நடந்து தான் போகிறோம். அப்படிதான் போனோம் நடந்து. காலையிலேயே ரோடே கஷ்டமா இருக்கு. ஆமாம், காலையிலே ரோடு கோசமாக இருக்கு. இன்னைக்கு காலையிலே மழை வரல, அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனாலும் வெதர் செக் பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளிச்சமாக தான் இருக்கு. ஆனால் கைஸ் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இங்கே செம்ம குளிர். ஆக்சுவலி ஏதோ இப்போ வந்து ஸ்னோ காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படி குளிருது. இத்தனைக்கும் இது வந்து எத்தனாவது மாதம்? 4ஆம் மாதம். 4ஆம் மாதத்துக்கு வந்துட்டோம். ஆனாலும் செம்ம குளிருது. வேறு வழி இல்லை, நாங்கள் இந்த சட்டை தான் போட்டாகணும். ஏன்னா நாங்கள் தான் ஜாக்கெட் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. அதனால இந்த குளிரை நாங்கள் தாங்கி தான் ஆகணும். இருந்தாலும் இங்கே டெக்கால்தன் இருக்குன்னு போட்டிருக்கு. அங்கே போயிட்டு நம்ம அந்த காஷ்மீரில் பாய்ச்சணும், அந்த சூடு கொடுக்கறது, அந்த கையில் வச்சுக்கிறது, அது போய் தேடணும். ஏன்னா பொண்ணை குளிருது. இப்போ காலையில் ஆனால் செம்ம குளிர். இங்கே வெயிலும் வர மாட்டேங்குது வேற. இப்படிதான் நடந்து போகணும். இப்போ நம்ம 17 நிமிஷம் நடந்தோன்னா இன்னொரு ஹோட்டல் வந்துடும். கைஸ், இந்த சந்தில் தான் நம்மளோட புது ஹோட்டல் இருக்கு. எதுன்னு தெரியலையே. இதோ இதுதான் நம்ம ஹாஸ்டல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கதவு திறந்துட்டோம்ல. ஸோ வந்துச்சு. பேக் வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம திங்ஸை செய்வோம். அங்கேயும் பேக் வச்சு இங்கேயும் பேக் வைக்கிறோம். பார்ப்போம்.
இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு செம்ம வேலை. இப்போ வந்து நம்ம நடந்து அப்படியே தைப்பேயோட மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இத்தனை நாள் நம்ம இதுதான் தேடிட்டு இருந்தோம். எல்லாரும் இதுதான் காட்டினாங்க. ஆனா நம்ம மட்டும் ஏதோ ஒரு சந்தில பூந்து பூந்து எப்படியோ அவங்களோட ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போயிடுவோம். அத்தனை அண்டர் கிரவுண்ட் இருக்கீங்க. ஆமா, ஃபுல்லா இது சுத்தி தைப்பே சுத்தி அத்தனை இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே ஸ்டேஷனுக்கு தான். ஆமா, இந்த ஸ்டேஷன். ஆமா. ஸோ இப்போ அந்த மெயின் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுக்க போகிறோம். ட்ரெயின் எடுத்துட்டு இன்னைக்கு போய் சுற்றலாம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுதுன்னு போய் பார்ப்போம். இன்னைக்கு மழை வராதுன்னு போட்டிருக்கு கூகுளில். அதனால அதை நம்பி இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுதுன்னு போய் பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து விக்கினா சொல்கிறாங்க டே பாஸ் எடுக்கலாம் ட்ரெயினுக்கு. அந்த டே பாஸ் வந்து எவ்வளோ? 150. ஒரு ஆளுக்கு வந்து 150 தைவான் டாலர். ஸோ ஒரு நாள் முழுதும் பாய்க்கலாம். ஏற்கனவே எங்ககிட்ட அந்த ஈஸி கார்ட் இருக்கே, அதை வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு பாய்ச்சிக்கலான்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கார்ட் எடுத்தோம்னா ட்ரெயின் எல்லா லைனுக்கும் பாய்ச்சிக்கலாம். அதனால நாளைக்கு. ஆமா, இந்த ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸா? 24 ஹவர்ஸ் இல்லை, நான் டே பாஸ் தான் எடுக்கிறேன். டே பாஸ் வந்து 150, 24 ஹவர்ஸ்னா 180. ஸோ டே பாஸ்னா அப்போ நான் ராத்திரி ட்ரெயின் நிற்கும் போது அந்த பாஸும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு இங்கே எத்தனை செல்சியஸ் தெரியுமா? 17 செல்சியஸ். ஆமா. இன்னைக்கு வந்து 2 ஏப்ரல் டேட்டு. ஆமா. இந்த ஸ்டேஷனே மறந்துச்சு. அப்படி போனோம் இன்னும் நினைக்கிறேன். அப்படியே ரோடு தண்ணி அந்த சைடு. இங்க பாத்தீங்கன்னா இதான் இவங்க ஊர் டாக்ஸி. யூபர் அதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும், மஞ்சள் கலர்ல. ஆனா இங்க யூபர் முடியாது. செம்ம எக்ஸ்பென்சிவ். சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு 60 அலி காட்டுது. ஐயோ, நான் போறதுக்கு விடுங்களேன் ப்ளீஸ், நான் தாண்டிக்கிறேன். இந்த சைடுமா டிரைவர், இந்த சைடுமா. ஆமா, இங்கயோ இது பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து இந்த சைடு உட்காந்துருக்காங்க. அப்படியே நடந்து போலாம். ஐயோ அம்மா, வந்துட்டோம். அழகா இருக்கு அவங்களோட மெயின் ஸ்டேஷன். ஐயோ, அப்புறம் இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம தாண்டறதுக்காக வெயிட் பண்றாங்க பாருங்க. ஒன்னே நீ சொல்ல தைவான் பத்தி. தைவான் பீப்புள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள். எல்லாரும் சிரிச்சு முகத்தோட அப்ரோச் பண்ணுவாங்க நம்ம கிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் எங்களால இவ்வளவு விஷயம் செய்ய முடியுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே செய்ய முடியாது. ஆக்சுவலி இது ரோடு தானே, அந்த சைடுல இருந்து கிடைச்சிருக்காங்க. பரவாயில்ல. அப்புறமேல ஈவினிங் போல அந்த சைடு வந்தா போட்டோ எடுக்கலாம். ஓகே, வாங்க. போட்டிருக்கு 17 செல்சியஸ். போலாம். இதான் அவங்களோட மெயின் ஸ்டேஷன். இப்படி இருக்கு. நான் சைட் போறியா வேணாம்? இதோ 18 செல்சியஸ் போட்டிருக்கு. தைப்பே மெயின் ஸ்டேஷன். இப்போ கூட பாருங்க, நாங்க ஏதோ பெஸ்ட் 3ல எங்கேயோ வந்து புந்திருக்கோம். ஸோ இப்போ எப்படி எங்க போய் இதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஏற ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்குது. அதான்
வந்துட்டோம் வந்துட்டோம். எல்லாரும் காட்டுற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்காங்க. ஆமா, நம்ம ட்ரெயின் பேர் போட்டு இதுதான் அவங்களோட மெயின் ஸ்டேஷன் கைஸ். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். இதோ இந்த இடத்த தான் நானும் தேடி தேடி வந்தேன். அப்படி இப்படின்னு வந்து காட்டிட்டேன். பாருங்க, தரக்கோல் ட்ரெயின். அதை நம்ம போகணுமே. அது டைப்பே மெயின் ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ரெட் லைன் தேடணும். ஏன்னா ட்ரெயினில் போனோம்னா ரெட் லைனில் போகணுமா. ஸோ அதனால அந்த ரெட் லைன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போகணும், கண்டுபிடிச்சி. கைஸ், இப்போ போய் நம்ம விசிட்டர் சென்டரில் போய் கேட்டோம் எப்படி போகணுன்னு. அவங்க சொன்னாங்க இப்போ இந்த பில்டிங் விட்டு வெளியே போய் அங்கே மெக்டொனால்ட் தெரியும், அங்கே ஒரு எக்ஸலேட்டர் இருக்கும், கீழே போனீங்கன்னா போயிடலாம். ஆக்சுவலி பில்டிங் விட்டு வெளியே இல்ல, பில்டிங் விட்டு வெளியே இல்ல, இங்கதான் உள்ளே தான். ஆனா என்ன பேஸ்மெண்ட்க்கு போகணும். இப்ப பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டு ஸ்பைடர் வெப் மாதிரி பிரியும் எல்லா அவ்வளோ பெருசு இந்த இடம். ஆனா என்ன குட், ஏன்னா எல்லா இடத்துக்கும் உங்களால போயிட முடியும். இங்க அதுவும் அண்டர் கிரவுண்ட்லயே போயிடும். ஆமா, அண்டர் கிரவுண்ட்லயே அத்தனை ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அத்தனை ஸ்டேஷன் அத்தனை இடத்துக்கு போவோம். ஆமா, அதனால ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி டூரிஸ்ட்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வேளை சொந்தமா சுத்தணும்னு நினைச்சா. ஏன்னா பப்ளிக்கா நம்மளும் சேர்ந்து அப்படியே போயிட முடியும். நம்ம அப்படியே தப்பாதான் வரும். மெக்டானல்ட் தெரியும் சொன்னாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் கைஸ். இப்படி ரைட்ல போகணும். அந்த தம்சோயின் போட்டிருக்கா, அங்கதான் இப்போ நம்ம தேடி போகணும். டே பாஸ் வாங்க போறேன்னா வாங்கி. ஆனா அந்த 150 வெடி டே பாஸ் வாங்காம ஆளுக்கு ஒரு 150 வெடி டாப் அப்பே பண்ணிட்டா கூட அதே வரதான் வரும். அதே வரதான் வரும். ஆனா இப்ப 150 வெடி எப்படி நம்ம செலவு பண்ணிருந்தோம். அதுக்கு மேல செலவு பண்ணா அப்ப ஃப்ரீயா வச்சு இருக்கும்ல. அதனால நான் 150 எடுக்கிறேன். சரி, இதோ இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஆமா, அதான் ரெட் லைட். பாத்தீங்களா உள்ளுக்குள்ள எவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு. இன்னும் திறக்கல இந்த இடம்லாம். அண்டர் கிரவுண்ட்ல பெரிய மாலே இருக்கு. ஆமா, இது பாருங்க, டைப்பே சிட்டி மால்னு ஒண்ணு போட்டிருக்கா. அங்க ஒரு மால், எல்லா மாலும் இங்க உள்ளதுதான். இதோ பேக்குமா பத்தம் இது பக்கம் தானே வைக்க போறியா? ஆனா திருப்பி இந்த இடத்த தேடி வரணும். எப்படி இல்ல, வேணாம்னா வேணாம், எவ்வளோ மாட்டிக்கலாம் நம்மளே. எவ்வளோன்னா 30% தெரியும். 100 போல தெரியல. இதோ 3 ஹவருக்கு 90. 3 ஹவருக்கு 90. பொதுவா வேணாம். அப்படியே மாட்டிக்கலாம். இந்த பேக்கை எங்கிட்ட கழட்டி விடலான்னு பார்த்தோம். அதை நினைச்சிருக்கோம். கழட்டி விட்ட வரைக்கும் பத்தலையா, என்னையும் மானு பரவாயில்ல, தூக்கிட்டே நடப்போம். நம்ம செக்இன்க்கு போய்க்கலாம் 3 மணிக்கு. ஆமா, ஸோ தூக்கிட்டே நடக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். லைட்டாக வெயிட்டாக இருக்கு. ஏன்னா கேஜெட் பைக்கா, லேப்டாப்பு அது இதுன்னு இருக்கு. கேமராலாம் அந்த ஒரு கேமரா இருக்கு, சோனி கேமரா. அது சும்மா தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. அது இன்னும் வாங்கி பாய்க்கவே இல்லை. இந்த டிஜே இருக்குனால இதையே ஃபுல்லா பாய்ச்சிட்டு இருக்கு. கைஸ், நம்ம வந்து டே பாஸ் எடுக்கல, அதை கை விட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஈஸி கட்டே திருப்பி பாய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பஸ் தான் எடுப்போம் போல, அதனால நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அதுக்கு நம்ம அந்த காசை இதுல தொப்பா பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் பாய்ச்சிக்கலாம் வேற வேற திங்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம ரைட் லைன்ல போகணும்.
வா இப்படி போகணும்னு சொல்லு. எப்படி கீழே இறங்கணுமோ? இப்ப அதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? ஒருவேளை இதுல அமௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கணுமோ? மினிமம் இவ்வளவு இருக்கணும், இல்லைன்னா விட்டாதுண்ணா. தெரியல, கேட்டுக்கலாம். அங்க போய் இறங்கும் போது இப்ப எந்த சைடு? இந்த சைடா அந்த சைடா? பிளாட்ஃபார்ம் 1 அந்த சைட். ட்ரெயின் வந்துருச்சு கைஸ், இப்போ ஏற வேண்டிதான். எத்தனை ஸ்டேஷன்ல போய் இறங்கணும்? 9 ஸ்டேஷன்ல நம்ம போய் இறங்கணும். இடம் இருக்கே, உட்காந்துக்கும். இன்னைக்குதான் உட்காந்துருக்கேன். ஆமா, இது வந்து அன்டைம்ல வந்தா உட்காரதுக்கெல்லாம் இடம் கிடைக்கும். ஆனா அவங்க ஒர்க்கிங் டைம்ல வந்தோம்னா செம்மான் இருப்பாங்க. அதுவும் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு. இல்ல இப்ப நாங்க மேப் பார்த்துதாங்க போறோம். மூவிட்டா நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு, நம்ம இறங்க போறோம். இந்த ஸ்டேஷன் பேர் என்ன தெரியுமா? ஷிப்பாய். அங்க எக்ஸலேட்டர் இருக்கு, அத பார்த்தேன். எக்ஸலேட்டர்ல இருக்கான்னு தெரியல. லிஃப்டோ எக்ஸலேட்டரோ கடுப்பா இருக்கு. படியில இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல படியில இறங்கா, வாய்ப்பு இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். அப்ப காலோட எனர்ஜி கொஞ்சம் சேஃப் ஆகும். அந்த சைட் எவ்வளவு ஆள் பாருங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா ஒரு சல்ஃபர் வேலிக்கு தான் போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து மெயின் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஷிப்பாயின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து இறங்கணும். அப்புறம் இங்க இருந்து ஒரு பஸ் எடுக்கணும். இப்ப எவ்வளவு வெட்டுதுன்னு பாப்போம். இருபத்தஞ்சு வெட்டி இருக்கு. 9 ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஷிப்பாயின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு 25 தைவான் டாலர் வெட்டி இருக்கு. ஸோ இப்போ இங்க எங்கேயோ போகணும் பஸ் எடுக்கிறதுக்கு. நீங்க மூவி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை அப்படியே பார்த்து வந்துடலாம். ஏன்னா நாங்களும் இப்போ அதை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். சம்டைம் போய் சொல்லும், நம்ப கூடாது. என்ன சொல்றமா? அப்ப மெல்லமாவே நடக்கலாம், தப்பில்லை. இதா பஸ் ஸ்டாப்? ஓதோ அது போல அந்த தீயா. ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் இங்க இருக்கா, அதை அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இங்க இருக்கு. நீங்க வெயிட் பண்ணோம்னா பஸ் வரும், ஏறி போக வேண்டியதான். அங்க பாருங்க ட்ரெயின் போகுது.
இப்போ நம்ம என்ன நம்பர் பஸ் எடுக்கணும்? 508. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 508 பஸ் எடுக்கணும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீலாக். இல்லை இல்லை, நாங்கள் எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஒருவேளை நீங்களும் வந்தீங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா நானும் அப்படிதான் சில யூடியூப் பார்த்து ஓ இவங்க இந்த பஸ் ஏறி இருக்காங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வருவேன். இறங்கணும். இப்போ நம்ம இங்கே போனோம். 5-8 எடுத்து டாத்தோங் ஹவுஸ்ன்னு ஒரு இடத்துல போய் இறங்கணும். இங்கதான் பஸ் வரும். இவங்க ரோட்ல பாருங்களேன், எழுதிலாம் இருக்காங்க. அழகா இருக்கு எழுத்து பார்க்கறதுக்கு. இது இல்ல போச்சா கைஸ். இப்போ நம்ம திருப்பி இன்னொரு ஈஸி கட் வாங்குறோம். ஏன்னா விற்கிறா ஈஸி கட்டை காணாக்கிட்டாங்க. This one 100. அதனால திருப்பி ஒரு புது கட்டு வாங்குறோம். Thank you. அது உள்ள $235 இருந்துச்சா போச்சு. எவ்வளோ மலேசியா காசுக்கு? 76 வெள்ளி. என் காட்டு என்கிட்ட கொடுத்துரு, நான் நினச்சி வச்சுக்கிற பதில். 30 வேஸ்டா போச்சு. 30 போச்சு, பஸ்ஸும் போச்சு. எழுதி வை எவ்வளோன்னு சொல்லி. தேவையில்லாம திருப்பி ஒரு 100 கட்டி திருப்பியும் காட்டு. திருடனுங்க இருக்கானுங்க சொல்லாத. நீ ஏன் அவ்வளவு அலட்சியமா இருந்த? போன் வைக்கிற இடத்துல காட்டு வைக்க கூடாது. உன் மேல தப்பு வச்சுக்கிட்டு நீ மத்தவங்க மேல தப்பு சொல்லாது. திருப்பி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போலாம். எத்தனை நிமிஷம்? ஒன்பது. இன்னும் ஒரு 9 நிமிஷம் இந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணா நம்ம பஸ் வரும். பஸ் ஏறிட்டோம் गाइस. இப்போ போய்கிட்டு இருக்கோம். விக்ரமா காட்டு தொலைஞ்சு போச்சு. என்ன சொல்ற? அங்கதான் இங்க இருக்கு. ஆமா 5 செகண்ட் தான். ரோட் மட்டும் தானே. அது இல்ல गाइस, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காட்டுலாம் வச்சிருக்கீங்கன்னா பாக்கெட்ல போன் வைக்கிறீங்கன்னா போன் வைக்கிற இடத்துல காட்டு வைக்க கூடாது. ஏன்னா அப்ப போன் எடுக்கும்போது காட்டு சொந்தமாலே வந்துடும், நம்மளுக்கே தெரியாது. நல்ல வேலை இங்க பார்த்தோம், பஸ் வந்தவொடனே பஸ்ல ஏறின பிறகு பார்க்கலையே. அப்பனா மானமே போயிருக்கும். இப்போ நான் ஏறினேன், எனக்கு 7 தான் வெட்டுச்சு. ஆனால் நான் பார்த்தேன் விற்கினக்கு வந்து 15 வெட்டுச்சு. மேபி அது புது கட்டினால நான் வந்து ட்ரெயினுக்கும் பாய்ச்சதுனால எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு என்னன்னு தெரியல, இருக்கலாம். அப்படி பார்த்தா இன்னொரு 100 போடாமலே இருந்திருப்பேன். பரவாயில்ல, இன்னும் நம்ம நிறைய சுத்த வேண்டியது இருக்கு, நிறைய போட வேண்டியது இருக்கு. அதுக்காக கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 வெள்ளி போச்சு தேவையில்லாம. நம்மளுக்கு மட்டும் இப்போ அடிக்கடிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது சகஜமாக இருக்கு. இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். எத்தனை ஸ்டேஷன்? இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போகணும். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போய் போனாதான் இதான். எப்படி கிளியராக காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. அதை காட்டு மேப்பு. இப்படி போகணும் கைஸ். அந்த தொங்கல தான் நம்ம போய் சேர்ற இடம். பார்ப்போம் உண்மையிலே 7 வெட்டுதுன்னு இல்லை, நான் இறங்கும் போது எக்ஸ்ட்ரா வெட்டுதுன்னு பார்ப்போம். 16 ஸ்டாப். 16 ஸ்டாப்.
கைஸ் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதோ பஸ் அங்கே தான் இறங்கணும். அங்கே இறங்கி நம்ம இங்கே வந்தாச்சு. எனக்கு உண்மையிலே $7 தான் வெட்டுச்சு. ஸோ ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் போல். விக்னாக்கு வந்து அதே $15 தான் வெட்டிருக்கு. ஸோ இப்போ இதுதான் அந்த இடம் நம்ம வந்திருக்கோம். அந்த சல்ஃபர் வேலின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இப்படி போகணும். இந்த இடம் ஏதோ ஒரு கெட்டு போன முட்டை வாடை அடிக்குது. சை இதோ இப்படி இருக்கு கைஸ். அங்க பாருங்க தண்ணி எப்படி பொங்குது. இது வந்து யங் மின்சாங்கோட நேஷனல் பார்க்கோட இடம் தான் இது. அதுல தான் கவர் ஆகுது இந்த இடம். அப்புறம் வோல்கேனோ, நெஜ வோல்கேனோ அங்க தூரத்துல இருக்கு. இங்க வந்து ஒரு வல்கேனோ இருக்கா? ஆமா, ஆனா அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. கொஞ்சம் டைம் இருக்கும் இங்கேருந்து போறதுக்கு. ஆனா அந்த ஏரியா கீழே எல்லாமே கூட அந்த வோல்கேனோ தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இங்க ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்றாங்க. இங்க தண்ணி, சுடு தண்ணி நம்மளால பார்க்க முடியுது. குளிக்க முடியாது, குளிக்கலாம் முடியாது. ஆனா ஆனா நிறைய பேர் இங்க ஃபுட் பாத்க்கு வருவாங்களாம். இங்க இருக்கான் அந்த மாதிரி ஒரு இடம். மேபி நம்ம தேடி பார்ப்போம் அப்படி ஒரு இடம் இங்க இருக்கானே. ஆனா தெரியாம காலேஜா கண்டிப்பா செத்துறோம் முடியாது. ஆனா இங்க ஒரு ஸ்மெல் வருது, அந்த சல்ஃபரோட ஸ்மெல் தான் நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் பேடா தான் இருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். அப்படியே புகை வருது. இந்த மாதிரி புகை வர்றது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாலியில கூட நாங்க போய் அந்த மவுண்ட் பாத்தூர் பார்த்தோம். ஆனா அங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பார்க்கல. ஏன்னா அதை ஹைக் பண்ணி போனா இந்த மாதிரி பாக்கலாம்னு சொல்லிருக்காங்க. நாங்க ஹைக் பண்ணல. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே சொந்தமா தேடி வந்து இப்படி ஒரு இடத்த பாத்துருக்கோம். அது பஸ்லயே வர முடியுது. ஆனா பாத்துக்கோங்க, அப்ப இந்த இடம் எல்லாம் கூட வோல்கேனோ சம்பந்தப்பட்டிருக்கனால தான் இந்த விஷயத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். அந்த தண்ணி கொதிக்குது. இதான் அந்த இடம். அண்ணா இப்ப நம்ம வந்தது. நான் சொன்னேன் எனக்கு உண்மையில 7 தான் வெட்டுச்சு. ஆமா, எனக்கும் 15 தான் வெட்டுச்சு. அப்பனா உனக்கு எக்ஸ்ட்ரா வெட்டிருக்கு. மேபி இதுக்கப்புறம் உனக்கு குறைவா வெட்டும் போல. பத்தல. அப்ப குறைஞ்சிட்டே போய் 0 ஆயிருமா என்ன தெரியல. ஆனா ஆனா ஆமா, இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு, இல்ல சொல்ல. பட் ஆனா ஒரு வாட்டி தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அடுத்தடுத்து அந்த நல்லா அடுத்தடுத்து நீங்க போறீங்கன்னா குறைவா தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த இடத்துல நாய் மட்டும் இல்லைன்னா நான் சந்தோஷமா சுட்டுவேன். நான் பார்த்த ரோட்ல ஒரு நாய் அப்படி இப்படி வந்துச்சு. வாயெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு. சத்தம்லாம் பயங்கரமா இருக்கா. ஆனா வாழ்க்கையில வாட்டி இந்த மாதிரி ஒரு இடத்த பாக்குறேன். ஆனா பஸ்லயே வந்துட்டு பிடிச்சு. ஆமா, ஈஸியா இருந்துச்சு. பஸ் பக்கத்துலயே வந்து இறக்கி விடுது. ஆமா, கீழே நீர் விழிச்சு தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த தண்ணி தான் சொல்றாங்க போல ஃபுட் பாத் எடுப்பாங்கன்னு. அதுக்குள்ள காலேஜ் செத்துற மாட்டாங்களா? அதுக்குள்ள இல்ல, அங்க இன்னொரு குளம் கட்டி வச்சிருப்பாங்க. தண்ணி மேபி சூடு குறவா வர்றதுக்கு. இப்படிதான் போணுமா? வேலி போட்டிருக்காங்க. இப்படியா அப்படியா, என்ன கதை? அப்படியோ? அங்கதான் ஆள் வெளியே வராங்க. அந்த ரொட்டியும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஆனா நேற்று 7-11 ஒரு ரொட்டி வாங்கணும். ரொட்டினா பெருசா எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க, கோசை பண்ணுதான். ஆனா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த பண்ணு, டேஸ்டியா. அதனாலதான் அது வாங்கணும். பட்டர் பன். ஸோ இப்போ எப்படி போகணும்னு தெரியல. இப்படி போலாமோ இல்ல இன்னும் போகணுமா? இப்ப நம்ம அது உள்ள போகணும். நீங்க பாருங்க கைஸ், இதுவும் பாருங்க சூடுதான்.
இந்த கல்லு பாரு என்ன ஆயிடுச்சு, என்ன கலர். ஆமா. அப்ப இது சுடு தண்ணியா இருக்கலாம் நம்ம? இருக்கலாம். இங்கதான் சொல்றாங்க அந்த ஃபுட்பாத்து. கைஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் சுடு தண்ணி போல கைஸ். இதே போகுது. இது ஏதோ ஒரு சுடு தண்ணி தான் கால் வச்சு ஃபுட்பாத் எடுக்கலாம் போல. ஸோ இப்போ அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்க முடியும். அங்க இருக்கு. இப்ப நம்ம வந்த இடத்தோட பேரு இதுதான், லியூ குவான்கு ஜியோதர்மல் சினிக் ஏரியா, யாங்மிங் சாங் நேஷனல் பார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க உள்ளுக்கு போலாம். 42 நிமிஷமா அடுத்த பஸ். அப்ப அதுக்குள்ள நம்ம வந்துடணும். 42 15 ஒரு 15 மினிட்ஸ் 1 hour 15 மினிட்ஸ்ல வந்துட போறியா? ஆமா வந்துட்டா இந்த பஸ் எடுக்கலாம். பாப்போம் முடியுதானே. அந்த சுடு தண்ணியில ஃபுட் பாத் பண்ணலான்னு சொல்றாங்களே, அது வந்து இங்கதான் இருக்கு கைஸ். ஏதோ ஒரு வகையில அவங்க அந்த தண்ணியை இங்க கொண்டு வந்து இதோ இதுல நம்ம வந்து சூடு காலிச்சுக்கணும். இப்படி கால் வைக்க முடியும் இந்த இடத்துல. கால் வச்சா மசாஜா இருக்கும் போல. போலாமா? ஐயோ நானா தொடல. அங்க எல்லாரும் கால் வச்சா அழுத்தா இருக்கும், தொட்டுறாத. சொல்லு. சாதாரண சூட்ல தான் இருக்கு. என்னாலே தாங்கிக்க முடியுதுன்னா பாத்து. விக்கினா அவளே சூடு எல்லாம் குளிக்க மாட்டாங்க. ஆனா விக்கினாலே தாங்க முடியுதுன்னா அப்ப பாத்துக்கோ, அந்த சூடு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு போல. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த சல்ஃபர் போய் பார்ப்போம். எப்படி நடந்து போனோம்னு தெரியலையே. அநேகமா இப்படிதான் போனோம் போல. அப்பா இங்க வந்து டேஞ்சரா இருக்குனுக்காக வேலிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மதிக்கணும். கரெக்டாமா? இது எப்படி போலாமா? ஏன் அதெல்லாம் மதிக்கணும்னா, அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இங்கிருந்து ஒரு வியூ எடுக்க முடியும். ஹலோ, இங்க வந்து அதோட ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. பாருங்க guys, இந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நான் இதான் முத வாட்டி இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாக்குறேன். இங்க மைனிங் பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு போங்கு இருக்கு. அதனால இவங்க நோண்டி நோண்டி இது இப்படி ஆக்கிட்டாங்க. இந்த இடத்த இப்படி வர வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த இடம் இப்படி ஆயிருக்கா? வெல்கேனோனால ஆகல. ஒல்கேனோ இங்க அண்டர் கிரவுண்ட் இருக்கு தானே, அதோட இது தானே. ஸோ இதுதான் அதோட லைட்டான ஹிஸ்டரி. கரெக்டாமா? அப்புறம் எத்தனை டாக் இருக்கு நாங்க?
கைஸ் அங்க பாருங்க டாக்கோட கூட்டமே அங்க இருக்கு. சூடலையா அதுக்கு? நம்ம இப்ப அப்படியே ஒரு ரோட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நடந்து போறதுக்கு. இப்ப அது வழியா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். எப்படிமா அந்த டாக்டருக்கு சூடா இல்ல? அங்க பாரு எத்தனை இருக்குன்னு தெரியுதா இல்லையா? எப்படி? தண்ணி மட்டும் தான் சூடா இருக்கும். இதோ தெரியுதா கைஸ்? அங்க பாருங்க அங்க டாக் இருக்கு. அவள் தான் என்னால ஜூமே பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்த அப்படியே சுற்றி போய்கிட்டு. எப்படி அந்த நாய் மட்டும் சுடாம அது மாதிரி கீழே படுத்திட்டு இருக்காங்க தண்ணி கிட்ட ஒன்னே. ஒரு கூட்டமே இருக்கு, அவ்வளவு கூட்டம். ஒருவேளை இவங்க தான் அது உள்ள வச்சிருக்காங்க போல. யாராச்சும் உள்ள போனாங்கன்னா குடிக்கிறதுக்கு. நம்மளை பார்த்து தான் கத்துதோ. அந்த இடம் எப்பா போயாரு. இங்க இருந்து எடுக்கலாமா இந்த வியூ? போயிட்டு வந்து எடுக்கிறியா? வாங்க போய். அங்க கொதிக்குது, இங்க கொதிக்குது, இங்கேயும் கொதிக்குது பாரு. இங்க வந்து சூடா இருக்கு இந்த இடம். நம்ம அம்மா தொங்கிட்டு போயிடலாம். அப்புறம் இறங்கி வரும்போது ஒண்ணு பார்த்துருக்கோம். தொங்கலுக்குன்னா அது வரைக்கும் போகும்போது அப்புறம் அந்த தண்ணி கலரே வேற மாதிரி இருக்கு. சத்தம் கேக்குன்னா அவ்வளவு சூடா இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம தொங்கல் வரைக்கும் சும்மா போய் போட்டோம். நாய் வந்துச்சுன்னா ஓடிடலாம். இந்த பாருங்க, do not cross அப்படின்னு போட்டிருக்கேன். ரொம்ப அப்படியே ஆர்வமா அந்த பக்கத்து போகணும்னு நினைச்சோன்னா ரொம்ப தப்பு. அதெல்லாம் இப்படி இருக்கு. இன்னுமா எங்கதான் போகுது இந்த பாதை? எங்கேயாச்சும் நாய்கிட்ட மாட்டி சின்ன பின்னமா இருப்போம். எங்க போகுது? இது ஒரு வியூ பாயிண்டா? இது ஒரு வியூ பாயிண்ட். என்னடா இது? என்னை விட வளர்த்தியா புல்லெல்லாம் இருக்கு. நான் எப்படா இப்படி காட்டுறது? கைஸ் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னை விட வளர்த்தியா இருக்கு புல்லெல்லாம். வாங்க எப்பா இது பாரு. அது அந்த பேத்தாக்கே ஃபாலோ பண்ணி அந்த ரூட் வருது பாரு.
இதோ இந்த மரத்தோட பேரு. அதான். ஐயோ அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு கொதிக்கிறதுன்னா அதான் போல. தண்ணி அப்படியே வெளியே வந்து ஊத்துது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இன்னும் மேலே போறியா? ஏதாச்சும் இருக்கானே? இப்போ திருப்பி கீழே இறங்கி போகிறோம். ஏன்னா அது மேலே ஏதோ பயங்கரமாக இருக்கு. அதனால நாங்கள் போல. அதுவும் நாங்கள் ஒண்டியாவே இருக்குமா போல. அதனால மற்றவங்க மேலே வரல பாரு, மேலே வரைக்கும். ஆமாம். ஸோ இப்போ நாங்கள் திருப்பி கீழே இறங்கி அந்த சைடு வியூ காட்டிட்டு அப்படியே கிளம்புறோம். அப்பா இங்க ஒரு வியூ. இந்த சைட் பாருங்க இப்படி இருக்கு. இந்த இடமே பாருங்க இப்படிதான் இருக்கு. ஸ்டாண்ட் வைக்கலாமா? அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது ஃப்ரீ தான். ஃப்ரீயாக நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம், காசு இல்லை. ஈவன் அது கால் வைக்கிறது கூட. ஆமாம், அதுக்கும் ஃப்ரீ தான். அந்த ஃபுட் பாத் கூட. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். கைஸ் அந்த சத்தம் கேக்குதா? அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். இப்படிதான் சத்தம் கேக்குது இந்த இடத்துல. அந்த தண்ணியோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்த பாக்குறேன் நான் நேரடியா. இதனால டிவில வீடியோஸ்ல அப்படிதான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே காய்ஸ், இந்த இடத்த விட்டு நம்ம போகிறோம். நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கும் கேமராவில் நல்லா காட்டியாச்சு. இப்போ போய் அடுத்த இடத்துக்கு பஸ் எடுக்கணும். எங்கேயோ நாய் கத்துது, எங்கன்னா தெரியல. சத்தம் மட்டும் அணங்குது. அதான் பஸ் ஸ்டாப் கைஸ். இன்னும் 13 நிமிஷமா. அந்த சைடா இந்த சைடா? நம்ம சைடு தானா? இதா பஸ்?
ஐயோ என்ன பஸ் இது தெரியலையே 5 நிமிஷம் போட்டிருக்கு. S9 SHR. இல்ல வரல ஏதோ இப்படி போட்டிருக்கு. 13 நிமிஷம் போட்டிருக்கீங்க. எங்க 5 நிமிஷம் போட்டிருக்கீங்க? இங்க இருந்து நம்ம அந்த வெல்கேனோ பார்க்க தான் போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பஸ் எடுக்கணும். S9 யங் மிங் சங் அங்க போறோம் இப்ப நம்ம. கமிங் சூன் கட்டுக்கு இன்னும் வரல பஸ். இங்க இருக்கிற பஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். குட்டி பஸ், மினி பஸ், ஸ்கூல் வேன் மாதிரி இருக்கும் நம்ம பஸ்ல சொல்லணும்னா. வரவே இல்லையே. ஐயோ அங்கிள் ஸ்டாப் பண்ணுங்க எங்களுக்காக. நான் கையெல்லாம் போட்டேன். இது அது பஸ். ஐயோ பஸ் பொண்ண ஃபுல்லா இருக்கு. ஏன் கேட்க வேணாம். பாருங்க பஸ் இதான் அந்த மினி பஸ். உடனே அந்த பஸ் பாருங்க எப்படி இருக்கு. நான் இங்க செவுத்துல நின்று இருக்கேன். கொஞ்சம் பிடிக்கும். எப்பா கைஸ் அந்த மூச்சு அடிக்கிற பஸ்ல இறங்கியாச்சு. அவ்வளோ ஆள் அந்த பஸ்ல. திருப்பி அந்த பஸ்ல தான் போகணும்னு நினைக்கும் போது பயங்கரமா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து இறங்கிட்டோம். இறங்கி இன்னொரு பஸ் எடுக்கணும். இப்போ 1-8 அதை எடுத்தோம்னா இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே காடி வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை மினிட்ஸ்ல வரும்? 17 நிமிஷம் 1-8 இல்ல 8? எனக்கு 15 தான் வெட்டுச்சு. உனக்கு 18 வெட்டுச்சு. ஆஃப் பண்ணுவோம் ப்ளீஸ். கைஸ் மொதல் பஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். இப்ப பாருங்க நம்மளுக்கு இடம்லாம் இருக்கு. உட்காரு எப்பா முன்னுக்கு உட்கார வேண்டியதானே. பின்னாடி வந்த இறங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. கைஸ் இங்க பாருங்க. கைஸ் இதான் வெல்கேனோ போல. இல்லையா என்ன பஸ்ஸுகள். கைஸ் அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த வெல்கேனோ தான். ஐயோ போயிடுச்சு. பரவாயில்ல. அதான் அங்க டர்ந்து பாருங்க. இந்த பஸ் ரொம்ப குளுங்குது. என்னால ஒரு வியூல எடுக்க முடியல. இந்த மலை ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரம் மறைக்கலன்னா செம்மையா பார்க்கலாம். அப்புறமேல எங்கேயும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு எதுவும் முடியே இல்லாம மொட்டை அடிச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. போயிட்டு இருக்கோம். மொட்டை மண்டை முடியே இல்லாம எப்படி இருக்கு பாருங்க. அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. நம்ம இறங்கிறதுக்கு இன்னும் எத்தனை நிமிஷமா? 4 நிமிஷம். இன்னும் 2 ஸ்டாப்ல நம்ம இறங்க போறோம். இதை பாருங்க இந்த மலை தான் காட்டுறோம். அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து யங் மிங் சன் நேஷனல் பார்க்குள்ள தான் இருக்கும். இந்த பஸ் எல்லாம் இந்த நேஷனல் பார்க்குள்ள தான் போய்கிட்டு பகுதியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம போகிறோம். கைஸ் இதான் அந்த வெல்கேனோ. அங்க பாருங்க எப்படி புகை. என்ன அர்த்தம்? எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிட்ட
ஆமா, இறங்கி இறங்கி விட்டு போயிருக்கிறாரு. சரி, அம்மா பொண்ணு அடிபட்டுச்சு எனக்கு சத்தியமா. இரு, அதான் வலிக்கணும். எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கும். காய்ஸ், இங்க வாமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த காட்ட போறேன். என் வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தது இல்லை, அந்த ஒரு விஷயத்த தான் காட்ட போறோம். நில்லுங்க, கேமரா திருப்பது மணிக்கு கவுண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இங்க பாருங்க கைஸ், வெல்கணும் கைஸ், வெல்கணும். இங்க பாருங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ, இது பாருங்க கைஸ், தண்ணி கொதிக்கிற தண்ணி. இதுல போட்டிருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாட். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்க பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம காட்டல, இது காட்டலாமா? நாத்தம் அடிக்குதானா? வாமா, இப்படியே ஏறி அப்படி இறங்கலாம். ஆனா இது பார்த்து தான் கைஸ் போகணும், ஏன்னா இது லைட்டா நம்ம மேல பட்டா கூட அவ்வளவுதான். என் கேமரா கிட்ட எடுத்துட்டு போக முடியாது. சரிதா, கொதிக்குதா? இங்க வாமா, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் வந்து ஏடி, யாருமே இல்லாத போது. அங்க பாருங்க, ரொம்ப கிட்ட போகாத. பயங்கரமா இருக்குமா. நான் இதாம்மா வாட்டி இப்படி கொதிக்கிட்டு பாக்குறேன். எடுமா சீக்கிரம், ஆள் வந்துருவாங்க, அப்ப நிறைய கூட்டமா இருக்கும். ஒரு போட்டோவும் எடுமா அப்படியே. கொதிக்குது கைஸ், கொதிக்குது. நல்லா கிட்ட போல, ஏன்னா அங்க பாருங்க, அவங்க வந்து போட்டிருக்காங்க டேஞ்சர், எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லி. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். கொஞ்சோண்டு நம்ம மேல பட்டாலே போதும், பொசுங்கிடுவோம். ரொம்ப கிட்ட போகாதம்மா. இதுதான் கைஸ் வெல்கனோ. நான் இதான் வாட்டி இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வெல்கனோ பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்புங்க. இதை விட இன்னும் நல்ல நல்ல விஷயம் உங்களுக்கு காட்டுறோம், இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்யூச்சரில். சப்பாத்தி கயிறு வேறு அவுந்துருச்சு கைஸ், இது வேற கட்டணும். முக்கியமான நிமிஷத்தில் தான் இது இப்படி செய்யும். பாருங்க, இங்கேயும் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. Wait.
பயங்கரமா இருக்கு கைஸ். டூல இருக்கா? இது நான் மதியம் பார்த்துட்டேன் கைஸ். இங்க பாருங்க, தூரத்துல இருந்து இப்படி தான் தெரியுது. நான் இப்ப வந்து உங்களுக்கு ஜூம் 2ல காட்டுறேன். இது ஜூம் 1 அப்படி இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க கைஸ், சுத்தி மலை. இதெல்லாம் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி கொதிக்குது உள்ள நினைக்கிறேன். எப்படி இருக்கு கைஸ் பாருங்களேன். நேச்சர் நேச்சர் தான். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்ம மேல ஊத்திருக்கு. அவ்வளவு நினைக்கிறேன். ஜியாங்யோங்கிங் volcano. வல்கேனோ இப்படிதான் இருக்குமா? அந்த கல்லுலாம் நான் நினைக்கிறேன் கிட்ட போய் அந்த கல்லை தொட்டோன்னா செத்துருவோம் போல. ஏன்னா அது அவ்வளவு சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொதிக்குதுனால என்ன அர்த்தம்? அவ்வளவு சூடுன்னு அர்த்தம். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு கிட்டையா இந்த கொதிக்கிற தண்ணியெல்லாம் காட்டியாச்சு. அப்படி இப்படின்னு எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. இந்த வோல்கேனோ வந்து நான் பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, ஸோ நான் பக்கத்தில் போடுறேன். இது வந்து யங்மிங் சன் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. தைவான்லேயே இதுதான் ஆக பெருசாகவும் நம்மளால போய் பார்க்க முடிகிற இடமாவும் இருக்கிற ஒரே வோல்கேனோ ஸ்டீம் வெண்ட் ஏரியானா அது தைவானில் இந்த ஒரு வோல்கேனோ தான். இந்த வோல்கேனோ வந்து 7 லட்சம் வருஷத்துக்கு முன்னுக்கே ஃபார்ம் ஆயிருச்சான் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்த இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோ ஸ்டோன் ஆஃப் தைவான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிஸ்டரி. இந்த இடமே இப்படிதான் புகை புகையா இருக்கு. வெல்கேனோ இப்படிதான் இருக்கும்னு இப்பதான் நான் பாக்குறேன். ஆனா இது எத்தனை லட்சம்? 7 லட்சமா? 7 லட்சத்துக்கு முன்னுக்கே இது ஃபார்ம் ஆயிடுச்சு இப்படி. ஆனா இங்க நெருப்பு இல்ல, அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் இருக்கலாம். அந்த சத்தத்தை கொஞ்ச நேரம் ரசிங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம தேடி வந்த இடத்த அழகா பார்த்தாச்சு. ஆனா இது ஆக்டிவ் வோல்கேனோ இல்ல. ஓ, இது ஆக்டிவ் வோல்கேனோ இல்லையா? நான் சீலப்பா சொல்லிட்டேன். இது ஆக்டிவான வோல்கேனோ இல்ல, ஆனா இருந்தாலும் அந்த வாப் மட்டும் வந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் ஸ்டீம். இந்த இடம் ஆக்டிவா, அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. ஓகே, வாங்க போலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். ஆனா எனக்கு இது பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதே பார்த்ததே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் இது மாதிரிலாம். ஆனால் இனிமேல் நம்மளோட ஜேர்னி எல்லாம் இப்படி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல, நம்மளுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த இடம் வரைக்கும். ஆனால் வந்தோம்.
நல்லா இருக்கு இந்த இடமே. பிளஸ் தைவான் வேற இப்ப சூடா இல்லையா, குளிருதா, இருக்கு. அதனால அந்த சூடு நம்மளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போட்டோ எடுக்கலாம். எடுக்கலாமா? இது காட்டுனீங்களா? இதான் இதான் அதோட பேரு. ஆனா அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதான் அதோட ஹிஸ்டரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதான் போஸ்ட் வோல்கேனோ இப்ப இல்ல, ஆக்டிவா. இப்ப ஆக்டிவா இல்லையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இப்படிதான் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்திருக்கு. இங்க பாருங்க எப்படி இருந்திருக்கு. எப்பா இந்த மாதிரிலாம் நான் வந்து செத்துருப்பேன் போல. இது இந்த சைட் வியூ. எப்படி இருக்கு பாருங்க இந்த மலை. இந்த சைட்ல இருந்து பார்த்தா இப்படி தெரியும். அந்த வாக் போறதுக்கே இப்படி இருக்கே, அது எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்ல? để tao tên கைஸ், இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம் திருப்பியும். இப்போ நம்ம வந்து திருப்பியும் தைப்பேக்கு போகணும். ஸோ அதனால இந்த 108 திருப்பி ஏறிட்டோம். இப்போ போகணும். இது நம்ம கட்சி ஸ்டேஷன் இறங்கணும். ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்கணும்னா அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்தோம்னா நேராக போயிட்டு நம்மள தைப்பேல் விட்டுரும். இதுதான் இன்னைக்குள்ள டே. அப்புறம் நைட் ஏதாச்சும் செய்ய முடியாத பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு எல்லாமே. நல்லா புதுசாக பார்த்தோம். இதுதான் இந்த மொட்டை மண்டை. இந்த பஸ் எடுத்தோம்னா தைப்பேல போய் இறங்கிடுவோம். இங்க பாருங்களேன், அங்கங்க லைன் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இங்க நிக்கணும். அப்ப அந்த பஸ் வந்து நம்மள ஏத்திக்கும். ஏன் ஏன் ஐயோ குளிர் தாங்க முடியலண்ணா. வா குளிருது. ஏன் அதுவும் இல்லையா? ஷட்டில்னு போட்டிருக்கு. வருமா? 260 ஷட்டில். 260 வேற, 260 ஷட்டில் வேற. இதான் நம்ம பஸ். ஸோ தைப்பே மெயின் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஏறிக்கணும். இதில் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு சேமா தான் டிரி. மதியம் சேமா தான் இருந்துச்சு. இன்னைக்கே உட்காந்துருவோமா? மதியம் சேமா தான் இருந்துச்சு. சேமா வந்துருமா ஒரே லெவலுக்கு? அவங்களுக்கெல்லாம் 8 தான் வெட்டுச்சு. கைஸ் பஸ் ஏறிட்டோம். ஸோ இப்போ நேராக தைப்பேல் போய் இறங்கிட்டு செம்ம குளிருது. ஐயோ கண்டிப்பாக போயிட்டு அதை சூடு கொடுக்குறது வாங்கி அவங்க கையெல்லாம் விரைச்சிக்குது. நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு குளிருன்னு. ஐயோப்பா முடியல.